பாமக அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தேர்தல் கமிஷன் விளக்கம் தர சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் இணைந்து நடத்திய சித்திரை முழுநிலவு இளைஞர் விழா, அதைத் தொடர்ந்து நடந்த மரக்காணம் கலவரம், வட மாவட்டங்களில் எழுந்த அசாதாரண சூழ்நிலை ஆகியவற்றை சுட்டிக்காட்டி பாமக அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி வராக்கி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு வெள்ளியன்று முதல் அமர்வில் தலைமை நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரணைக்கு ஏற்ற முதல் அமர்வு தேர்தல் கமிஷன் விளக்கம் தர நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. வராக்கி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பாட்டாளி மக்கள் கட்சி 25/4/2013 அன்று நடந்த சித்திரை திருவிழாவில் குறிப்பிட்ட சாதியினரை தாக்கி பேசியதால் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தார்கள், மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்று கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பாக தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி 4 வார காலத்திற்கு பிறகு மீண்டும் அந்த வழக்கை விசாரணைக்காக போட்டுள்ளார்கள். பாமக மற்றும் வன்னியர் சங்கத்திற்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.